Shall we start? Okay, super. Okay, ma'am. இப்போ ஆக்சுவலா வந்து என்னன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் 40 பேஜஸ் இருக்கு. 40 பேஜஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்னு வச்சாலுமே அந்த 40 பேஜஸ் நீங்க படிக்கிறதுக்கு நமக்கு வந்து எல்லா வேர்ட்ஸுமே புதுசா இருக்கு. ஏன்னா நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கிறதுனால ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம படிச்சிட்டோம். ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர் எப்படியாவது நம்ம த்ரூ பண்ணிட்டு நம்ம தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லா வேர்ட்ஸுமே கிட்டத்தட்ட அதே ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். அதனால அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா I'll tell you. Okay. இப்போ நம்ம படிச்ச மாதிரியே இன்னும் கொஞ்சம் சில வேர்ட்ஸ் நான் சொல்லி தந்துடுறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா we get into all these things. Okay. ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி 6 மாசம்லாம் அங்கேயே உட்காந்துட்டு அங்கேயே பெஞ்ச் போட்டு உட்காந்துட்டு உள்ள இருக்கிற பீப்புள் கூட பேசி எம்ப்ளாயிஸ் கூட ஃப்ரெண்ட் ஆகலாம் முடியாது. தட் இஸ் நாட் நீடட் ஆல்சோ. தட் இஸ் நாட் நெசசரி ஆல்சோ. அப்போ ஆடிட்டர் ஹேஸ் டு கோ இன் டு த கம்பெனி, be there for 30, 35 or 40 days maximum. இந்த 40 நாளுக்குள்ள he has to do his audit and come out. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 30 to 40 days சொல்றோம்ல, இந்த 30 days or 40 days சொல்றோம்ல, இந்த டேக்குள்ள he has to audit அப்படிங்கறதே அவருக்கு வந்து ஒரு லிமிடேஷன் தான். அவர் விட்டா ஒரு 6 மாசம் கூட இருந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவாரு. பட் அவர் அந்த மாதிரி விட முடியாது. நான் சொன்ன ரீசன்ஸ்க்காக தான். ப்ராபப்ளி ஒரு போன வருஷத்தோட ரிசல்ட் இந்த வருஷத்துல 8 மாசம் கழிச்சு தான் வரும்னா எதுக்கு அந்த ரிசல்ட் தேவையில்லையே. ஏன்னா இந்த வருஷத்துல 8 மாசம் ஓடி போயிடுச்சு. சோ இந்த வருஷத்தோட ரிசல்ட் அடுத்த வருஷம் 8 மாசம் கழிச்சு தான் வருமா? தட் won't do any good at all. அதனால எப்போதுமே ஒரு வருஷத்தோட எண்ட்ல ஆடிட் உள்ள போனாலும் 30 days மேக்ஸிமம் 30-40 டேஸ்க்குள்ள எல்லாம் ஆடிட் முடிச்சுட்டு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. இந்த ரிப்போர்ட்டுங்கிறீங்க, அது என்ன ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆடிட் ரிப்போர்ட். அந்த ஆடிட் ரிப்போர்ட்ல அவர் அப்படி என்னதான் மேம் சொல்லுவாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த ஆடிட் ரிப்போர்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, வெதர் அந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பெரிய அளவுல எதுவும் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லாம இருக்கான்னு மட்டும் பார்ப்போம். பெரிய அளவுல எதுவும் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லப்பா, பெரிய அளவுல எதுவும் ஃப்ராடு எரர் அந்த மாதிரிலாம் பெரிய மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் ஓரளவுக்கு ஃபைன், எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா கிளீன் ரிப்போர்ட்னு கொடுப்பாருப்பா. கிளீன் ரிப்போர்ட்னு கொடுப்பாங்க. இல்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா அப்ப என்ன பண்ணிடுவாங்க, இல்ல இது மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. சோ ஆக்சுவலா இந்த ரிப்போர்ட்டுங்கிறது நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தா, நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது நமக்கு என்ன தெரியும், ஓகே உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கு, இன்ஃபெக்ஷன் இல்ல, அந்த மாதிரி நமக்கு தெரியும்ல. அதே மாதிரி ஆடிட்டரோட ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், இந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் உண்மையா சொல்லுதா, தட் இஸ் வெதர் அந்த பிசினஸ்னுடைய உண்மை முகத்தை பிரதிபலிக்குதா அந்த P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட். இல்ல அந்த P&L பேலன்ஸ் ஷீட்டே சும்மா டெக்கரேட்டிவா அப்படியே ப்ராஃபிட் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க, உண்மையா லாஸ் மேக்கிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ரிப்போர்ட் கொடுக்கும்போது இல்ல இந்த மிஸ்டேக்ஸ் இருக்கு நம்ம சொல்லிடுவோம். இது நார்மல் லேமன் டேர்ம்ஸ்ல நமக்கு புரியுது. ஆனா நம்ம உட்காந்து ஆடிட்ட படிக்க ஆரம்பிச்சோம்னா அது எப்படி இருக்கும் தெரியுமா, ஃபுல்லா டெக்னிக்கல் டேர்ம்ஸா இருக்கும். அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நான் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். அது தட்ஸ் நாட் a matter here. இப்ப என்னன்னா 30 டேஸ்க்குள்ள முடிக்கணுங்கிறது ஆடிட்டருக்கு ஒரு லிமிடேஷன் தான். இட் இஸ் a limitation to the auditor தான் 30 டேஸ்க்குள்ள முடிக்கணுங்கிறது. அந்த டைம்குள்ள முடிக்கணும். அப்ப 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ அவரால எடுத்து பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணணும்னா it will take 8 to 9 months. There is no time. You have only 40 days. So time constraint இருக்கு இந்த இடத்துல. டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லுவோம். டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகுது. ஓகே. அதுக்கப்புறம் காஸ்ட், நீங்க பாட்டுக்கு 9 monthsல படிங்கன்னா உங்களுக்கு யார் ஆடிட் ஃபீஸ் கொடுப்பாங்க? ரொம்ப கஷ்டம், கம்பெனிக்கும் கஷ்டம், உங்களாலையும் முடியாது. சோ காஸ்ட் எஃபெக்டிவாவும் இருக்கணும். நான் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லல, காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணணும், டைம் எஃபிஷியன்ட்டா பண்ணணும். சோ 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்து செக் பண்ணி எப்படி ஒரு பிளட் டெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு துல்லியமா இருக்குமோ அவ்வளவு அக்யூரேட்டா ஒரு ஆடிட்டர்னால 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் ஆடிட் பண்ண போது 35 to 40 days ஒரு மேக்ஸிமம் 2 மாசம் 60 days அதுக்கு மேல அவர் பண்ண போறது இல்லை. அப்படின்னும் போது அவரால் எப்படி 100% உத்தரவாதம் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அப்போ அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு, ஒரு 50,000 டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு ஒரு கம்பெனிலனா அதுல இருந்து ஒரு 20% இல்ல 30% டிரான்சாக்ஷன்ஸை எடுத்துதான் செக் பண்ண முடியும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் மாதிரி அவரால
சாம்பிள் பேசிஸ்ல தான் செக்கிங் பண்ண முடியும். இதுக்கு பேரு ஆடிட் சாம்பிளிங். புரியுதா? சாம்பிளிங் பேசிஸ்ல தான் எடுத்து அவரால் பண்ண முடியும். இன்னொன்னு, நம்ம போயிட்டு ஆடிட்டர் கிட்ட, என்ன சார் அந்த செக்ல பாருங்க, அந்த சிஇஓ சைன் பண்ணவே இல்ல, வேற யாரோ சைன் பண்ணிருக்காங்க, அதை போய் பார்த்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க, அதை நீங்க கண்டுபிடிக்கவே இல்ல, அது எப்படி நீங்க கண்டுபிடிக்காம விடுவீங்க அப்படின்னு நம்ம கிட்ட யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா அடி பின்னி எடுங்க. பிகாஸ் நம்ம ஒன்னும் ஃபோர்ஜரி சைனை கண்டுபிடிக்கிறதுக்காக சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ணிட்டு இங்க வரல. நம்ம படிச்சிருக்கிறது என்னன்னா அக்கௌண்டிங்கும் எப்படி ஆடிட் பண்ணணுங்கிறதையும் தான் நம்ம படிச்சுட்டு போறோம். சோ ஒரு செக்ல ஃபோர்ஜரி சைன் போட்டிருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்க முடியலன்னா அது நம்மளோட மிஸ்டேக் கிடையாது. சோ ஒரு ஆடிட்டர் கிட்ட நீங்க எந்தெந்த எக்ஸ்பர்டீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணணுமோ அது மட்டும் தான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணுமே தவிர, அவரை வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய கெமிக்கல் கம்பெனி இருக்கு, அந்த கெமிக்கல் கம்பெனில அவங்க நைட்ரஜன் ஆக்சைடு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இன்வென்ட்ரியில, தட் இஸ் ஸ்டாக்ல. நீங்க போய் இன்வென்டரி கவுண்ட் பண்றீங்க, கவுண்ட் பண்ணும்போது உள்ள இருக்கிறது நைட்ரஜன் ஆக்சைடு தானா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆடிட்டரா தெரியாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஆடிட்டர், அதுக்கு உங்களுக்கு நைட்ரஜன் ஆக்சைடு கூட தெரியாதுன்னு யாராவது கேட்க முடியுமா? கேட்க முடியாது. பிகாஸ் we are not scientist, we are not that kind of people. அப்ப ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்க, சைன் ஃபோர்ஜ் பண்ணிருக்காங்க, ஃபோர்ஜ்டு. இந்த ஃபோர்ஜரி நீங்க கண்டுபிடிக்கல அப்படி கேட்டா, நாங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோ இல்ல, நாங்க வந்து we are not from the department where இந்த மாதிரி வந்து சைன் ஃபோர்ஜ் பண்ணிருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரியான டிபார்ட்மெண்ட்ல நம்ம போகல. நம்ம வந்து நைட்ரஜன் ஆக்சைடு என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்ன்ற டிபார்ட்மெண்ட்ல நம்ம போகல. நமக்கு அக்கௌண்ட்ஸும் ஆடிட்டும் தான் தெரியும். சோ நம்ம வந்து ஆடிட் பண்ண போற கம்பெனி ஸ்டெர்லைட் மாதிரி ஏதோ ஒரு கெமிக்கல் கம்பெனி, அந்த இடத்துல இன்வென்டரி வச்சிருக்காங்க, அந்த இன்வென்டரியை செக் பண்ணணும்னா நமக்கு தெரியாது அது என்ன இன்வென்டரி, அது என்ன கேஸ் கூட நமக்கு தெரியாது. பட் அவங்க சொல்லுவாங்க இந்த கேஸ் தான் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி செக் பண்ணுவீங்கன்னா, அந்த மாதிரி நேரங்கள்ல சைன் ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க அப்ப நீங்க கண்டுபிடிக்க ஒரு சைன் ஃபோர்ஜரி சைனா உண்மையான சைன் பார்க்கலாம் டைம் இருக்காது. சோ டவுட் வர மாதிரி இருந்து ஆடிட்டர் செக் பண்ணுவாங்க. டவுட் வர மாதிரி இல்ல, அதெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு ஆடிட்டர் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் ஆடிட்டர் நீங்க குறை சொல்லக்கூடாது, அது ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்பர் 2, when it comes to ஓகேவா, when it comes to checking off, அது அந்த மாதிரி நைட்ரஜன் ஆக்சைடு எப்படி கண்டுபிடிக்கிறது என்னன்னா, you are not at fault. ஆடிட்டர் மேல எந்த தப்பும் இல்லை. பிகாஸ் அவர் எதுல எக்ஸ்பர்ட்? ஆடிட்டர் இஸ் an expert in auditing and accounting, அவ்வளவுதான். வேற எதுலயும் அவர் எக்ஸ்பர்ட் கிடையாது. அதனால அவர் என்ன பண்ணுவாரு, இன்வென்டரி செக் பண்ணணும், ஸ்டெர்லைட் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இன்வென்டரி செக் பண்ணணும்னா அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிடுவாரு. நைட்ரஜன் ஆக்சைடுனா என்ன அப்படின்னு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி இங்க வந்து 100 barrels ஆஃப் இந்த ஆக்சிஜன் இருக்கு, இந்த நைட்ரஜன் இருக்கு, எதோ சொல்றாங்க, நீங்க எனக்கு ஒரு தடவை இதை எடுத்து செக் பண்ணி கொடுங்க, இதுல இருக்கிறது எல்லாமே நிஜமாவே அவங்க சொல்ற மாதிரி ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தானா இல்ல நைட்ரஜன் டை ஆக்சைடு தானா, ஏதோ ஒண்ணு, ஓகேவா, ஹைட்ரஜன் தானா, என்ன எதுன்னு எனக்கு செக் பண்ணி கொடுங்க சார். பிகாஸ் நீங்க சொல்றதை வச்சுதான் நான் இன்வென்டரி எப்படி இருக்குன்னு கரெக்டா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆடிட்டர் போய் எக்ஸ்பர்ட் ஹெல்ப் தான் தேடுவார். புரியுதா? அப்ப ஒரு ஆடிட்டருக்கு எல்லாமே தெரியுமான்னு கேட்டா, ஹி இஸ் an expert in accounting and auditing and not in every other field. அதனால மத்த ஃபீல்டு ரிலேட்டடா அவருக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா அவர் கண்டிப்பா ஒரு எக்ஸ்பர்ட்டை ஹையர் பண்ணி அந்த எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப்பை வச்சு அந்த எக்ஸ்பர்ட் கொடுக்குற ஒரு சில இன்ஃபர்மேஷனை வச்சுதான் அவருடைய ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ண முடியும். யாரோட ஒப்பீனியன்? ஆடிட் ஒப்பீனியன் பை ஆடிட்டர். ஒரு ஆடிட்டருக்கு அந்த கம்பெனியோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி அவங்க உண்மை நிலையை பிரதிபலிக்குதா இல்லையான்னு, வெதர் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரிஃப்ளெக்டிங் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆர் நாட்ங்கிறத எப்படி தெரியும் ஆடிட்டருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஆடிட் சாம்பிள் எடுக்கிறது மூலயமா அவரே போய் இன்வென்டரி செக் பண்ணுவாரு, அப்படி இல்லைன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப்போட பண்ணுவாரு. இதெல்லாம் பண்ணும்போதுதான் அவரால் ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ண முடியும். என்ன ஒப்பீனியன்? வாட் இஸ் தட் ஒப்பீனியன்? Because this opinion is a very important word in audit. Because auditor audit பண்றதே எதுக்காகனா ஒப்பீனியன் கொடுக்கணும். ஏன் ஆடிட்டரோட ஒப்பீனியன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்? ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஆடிட்டருடைய அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் திறமைக்கும் எக்ஸ்பர்டீஸையும் நம்பிதான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஹவ் அப்பாயிண்டட் ஆடிட்டர் டு கோ அண்ட் ஆடிட் த கம்பெனி, and the shareholders want the auditor to give his opinion on the financial statements.
அப்ப ஆடிட்டர் வந்து அந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு, அவரோட ஒப்பீனியன் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஷேர் ஹோல்டர்ஸ். நாட் ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ், ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ், ஃபார் பேங்க்ஸ், ஃபார் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபார் த கவர்மெண்ட், ஓகே, ஃபார் த ஜெனரல் பப்ளிக், எல்லாருக்குமே ஒரு ஆடிட்டரோட ஒப்பீனியன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆடிட்டரோட ஒப்பீனியன் மட்டும் எல்லாம் கரெக்டா இருக்குப்பா இந்த கம்பெனில அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அது எல்லாரும் நம்புவாங்க. பிகாஸ் இட் இஸ் கிவன் பை அன் எக்ஸ்பர்ட்ங்கிறதுனால. சோ ஒப்பீனியன் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் ஆடிட்டர் ஒப்பீனியன் ஆர் ஆடிட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்றது. ஓகேவா, இதெல்லாம் பேசிக்ஸ். சோ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம படிச்சாலும் சில இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் இருக்குல்ல. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம், மக்கள் தமிழ் பேசுறாங்க, நமக்கு தமிழ் புரியுது. ஏன் புரியுது? ஏன்னா பேசிக்கா மக்கள் பேசக்கூடிய வார்த்தை ஒரு 500 வேர்ட்ஸ் இருக்கும். அந்த வேர்ட்ஸ் புரிஞ்சாதான் முதல்ல உள்ள நீங்க வந்து அந்த மக்களோட பேச முடியும். அதே மாதிரிதான் ஆடிட்ல, ஈவன் தோ இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் சாப்டரா இருந்தா கூட there are certain words that you need to understand. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் உள்ள ஒரு சும்மா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைன் எடுத்து காமிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு அப்ப புரியும். சும்மா ரேண்டமா வில் கோ ஃபார் அ பேராகிராஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்ஜெக்டிவ்ஸ் எடுக்கிறேன்ப்பா. இந்த பேராகிராஃபை நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த பேராகிராஃபை நான் வந்து நடத்துறேன்னு வச்சுக்கோங்க. சும்மா அது என்னென்ன வேர்ட் இருக்கு நீங்க பாருங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ஜெக்டிவ்ஸ்னாலே எனக்கு தெரியாது சில பேருக்கு. ஓகேவா, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட். அதுல அப்ஜெக்டிவ் என்ன நான் சொல்லிடுவேன். சம்டைம்ஸ் தெரியலாம். அப்ஜெக்டிவ்ஸ்னா நம்மளோட குறிக்கோள் மாதிரி. வாட் நம்ம எதுக்காக அதை பண்றோம், அதான் அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட் நான் படிக்கிறேன். இது என்னென்ன வார்த்தை உங்களுக்கு புரியல நீங்க அப்படியே மார்க் பண்ணிட்டே வாங்க. டு அப்டெயின் ரீசனபிள் அஷூரன்ஸ். ரீசனபிள் அஷூரன்ஸ் நமக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது. So to obtain reasonable assurance about whether the financial statements உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க, taken as a whole are free from material misstatement. What is material misstatement? தெரியாது. Whether due to fraud or error, thereby enabling the auditor to express an opinion. Opinion நான் சொன்னதுனால உங்களுக்கு இப்ப தெரியும், இல்லைன்னா நமக்கு அதுவும் தெரியும். To express an opinion on whether the financial statements are prepared in all material aspects or material respects in accordance with an applicable FRF, applicable financial reporting framework. ஒரே ஒரு பேராகிராஃப் தான். இதுல என்னென்ன உங்களுக்கு புரியல பாருங்க. பினான்சியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்னு ஒன்று பேசுறாங்க, ரீசனபிள் அஷூரன்ஸ் ஒன்று பேசுறாங்க, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் பேசுறாங்க, ஒப்பீனியன் பத்தி சொல்றாங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, பேசிக்கா சில வேர்ட்ஸ் நம்ம கத்துக்கிட்டு தான் ஆகணும். கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளால உள்ள வந்து படிக்க முடியும். ஓகேவா, இப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. இது நீங்க வந்து அக்கௌண்ட்ஸ்ல படிச்சிருக்கலாம், இல்ல படிக்காமையும் இருந்திருக்கலாம். நான் எதுக்கும் என்னோட திருப்திக்காக நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிடுறேன். ரெண்டு விஷயம் இருக்குமா. ட்ரூனா உண்மை, ஓகேவா. ஃபேர்னா ஓகே, இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ் ஓகே, கரெக்டா தான் இருக்கும், ஒன்றும் பெரிய மிஸ்டேக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றது ஃபேர் வியூ. கரெக்ட் அப்படின்னா என்னன்னா, ட்ரூ அண்ட் கரெக்ட் வியூன்னு இருக்கு. அது என்னன்னா, ₹1 கூட கூடவும் இல்லை குறைச்சும் இல்லை. there is not even a single rupee overstated or understated. கரெக்டா இருக்குப்பா எல்லாமே, அதுதான் கரெக்ட். சோ ஒரு ஆடிட்டர் வந்து ஆடிட் பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல ட்ரூ அண்ட் கரெக்ட் வியூ, ஒரு பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ட்ரூவா இருக்கு, கரெக்டா இருக்குன்னு ஒரு ஆடிட்டரால ரிப்போர்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா ஆடிட்டர் முதல்ல 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன் செக் பண்ணல. 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன் செக் பண்ணா மட்டும்தான் அவரால் ட்ரூ அண்ட் கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அவரே 40 நாள் தான் ஆடிட் பண்றாரு, அவரே ஆடிட் சாம்பிளிங் தான் எடுத்து பண்றாரு. அப்படி பண்ணும்போது அவருக்கு எப்படி ட்ரூ அண்ட் கரெக்ட் வியூ சொல்ல முடியும்? எப்படி பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பிரசன்டிங் ட்ரூ அண்ட் கரெக்ட் வியூ அவரால் சொல்ல முடியாது. சோ அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பண சொத்துக்கு ஒரு சோறு பதம் மாதிரி 5000 டிரான்சாக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 1000 டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணுவாரு. அந்த 1000 டிரான்சாக்ஷன்ஸ்ல மேஜரா ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு பாப்பாரு. ஒன்னும் இல்லப்பா, சின்ன சின்ன மைனர் எரர் இருக்கு. அது என்ன மேடம் மைனர் எரர் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணும்போது 1 lakh போடணும்பா, டோட்டலா எக்ஸ்பென்சஸ் 1 lakh வந்திருக்கு. அதுல 1 lakh போடுறதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 98,900 போட்டுட்டாங்கப்பா. ஒரு ₹1200 எக்ஸ்பென்சஸ் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு, அவங்க ரெக்கார்ட் பண்ணல. இப்ப இந்த கம்பெனியோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜோஹோ அப்படின்ற கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அதோட டேர்ன் ஓவர், அது இப்போ ஒரு 1000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுது அப்படின்னா
1000 கோடி டர்ன் ஓவர் பண்ற ஒரு கம்பெனில ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் இவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக இங்க ஒரு பெரிய எரர் நடந்துச்சு, ஒரு பெரிய ஃப்ராட் நடந்துச்சு, பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் உண்மை தன்மையை வெளியில ரிஃப்ளெக்ட் பண்ணல அப்படி இப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இது எரரான்னு கேட்டீங்கன்னா எரர் தான். யாருமே இது எரர் இல்லைன்னு சொல்லலை, இது எரர் தான். ஆனா இந்த எரர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மேம் மினிமம் 1200 ரூபாய் பெருசுன்னு உங்களுக்கு 1500 ரூபாய் பெருசுன்னு இப்படி வச்சுக்கோங்களேன். 99,800 rupees நான் போட்டிருக்கேன்ப்பா, ஒரு 200 ரூபாய் மிஸ் ஆயிடுச்சு. இந்த 200 ரூபாய் மிஸ் ஆனது எரரான்னு கேட்டீங்கன்னா ஆமா எரர் தான். அப்ப இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதாவது உள்ளது உள்ளபடி போடுறோம்லப்பா. 1 lakh எக்ஸ்பென்ஸ் 1 lakh நம்ம போடணும். இதுக்கு பேர் என்னன்னா ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் என்னது, ஸ்டேட்டிங் வாட் எவர் ஹஸ் ஹேப்பன்ட் ட்ரூவா கரெக்டா அமௌண்ட் அப்படியே போடணும். அதுக்கு பேர் வந்து ஸ்டேட்மெண்ட். 1 lakh போட வேண்டிய இடத்துல 99,999 போட்டாலும் அதுக்கு பேர் என்ன தெரியுமா, மிஸ் ஸ்டேட்மெண்ட். புரியுதா? Do you understand? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளோ சார்ட்டை இப்ப நான் உங்களுக்கு போட்டு காமிக்க போறேன். இதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸஸ்ல நம்ம படிக்க போற டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சும்மா அப்படி அல்வா சாப்பிடுற மாதிரி ஆயிடும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி 1 lakh 1 lakhன்னு போட்டா அதுக்கு பேரு ஸ்டேட்மெண்ட். ஐயோ 1 lakh 1 lakhன்னு போடலங்க, அவங்க 99,900 போட்டிருக்காங்க, ஒரு 100 ரூபாய் கம்மி ஆயிடுச்சு. இதுக்கு பேர் என்னது, மிஸ் ஸ்டேட்மெண்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமா, எஸ், திஸ் இஸ் கால்ட் அஸ் மிஸ் ஸ்டேட்மெண்ட். சரி, ஓகேப்பா. பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஒரு மிஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இருக்கா? ஆமா இருக்கு. இப்போ ஒரு ஆடிட்டர் வந்து பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு, 100 ரூபாய் கம்மியா போட்டிருக்காங்க, திஸ் இஸ் a மிஸ் ஸ்டேட்மெண்ட். நான் என்ன பண்ண போறேன்னா ரிப்போர்ட்டை நான் போய் சொல்ல போறேன், இவங்களுக்கு வந்து ட்ரூ அண்ட் கரெக்ட் கிடையாது. ட்ரூ அண்ட் கரெக்ட பத்தி அவங்க நம்மகிட்ட கேட்கல, ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ தான் கேட்கறாங்க நம்மகிட்ட. அப்படி கேட்கும்போது ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ பத்தி பேசும்போது இல்ல அவங்க 100 ரூபாய் கம்மியாயிடுச்சு அதிகமாச்சு இப்படிலாம் நம்ம சொல்லணுமா? ஒரு 100 ரூபாய் கம்மியானதுக்கு அவ்வளவு பெரிய சீன் கிரியேட் பண்ணணுமாங்க அப்படின்னு கேட்டா வேண்டாம், சீன் கிரியேட் பண்ண வேண்டாம். ஏன்னா அது 100 ரூபாய் தானே, விட்டு போங்க. அதை தவிர மற்றபடி மேஜரா கரெக்டா தானே இருக்கு. இன்வென்ட்ரி 5 கோடி இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம், கரெக்டா தான் இருக்கு. அந்த இடத்துல திருப்பூர்ல ஒரு பெரிய லேண்ட் அண்ட் பில்டிங் ஃபேக்டரி வச்சிருக்காங்க, அது பாத்தீங்களா எல்லாம் கரெக்டா இருக்கு. சாலரிஸ் எல்லாம் கரெக்டா போட்டிருக்காங்க, ப்ராஃபிட் எல்லாம் கரெக்டா மெஷர் பண்ணி எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஆனா அங்கங்க இந்த மாதிரி சின்ன சின்ன 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரி வாட் எவர் அது வந்து கம்மியா இருக்கு, கம்மியாவோ அதிகமாவோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மிஸ்டேட்மெண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. இதுக்காக ஒரு ஆடிட்டர் அங்க போயிட்டு ரிப்போர்ட் கொடுக்கும் போது பேட் ரிப்போர்ட் கொடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேட் ரிப்போர்ட்னு சொல்லக்கூடாது. நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா இது வரைக்கும் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் தெரியாதுல்ல. ஒரு தப்பு தவறில எல்லாமே சூப்பரா இருப்பா, எவ்ரிதிங் இஸ் சூப்பர் அப்படின்னு நீங்க சொல்லுவோம், நீங்க கிளீன் ரிப்போர்ட்னு சொல்வீங்க. அதை இல்ல மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா அது என்னன்னு சொல்வீங்க, அதுக்கு ஒரு வேர்ட் இருக்கு, டெக்னிக்கலா இருக்கு. அந்த டெக்னிக்கல் வேர்ட் உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுக்கு பேர் பேட் ரிப்போர்ட்னு இப்போதைக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது என்ன பேருன்னு சொல்லித்தரேன். சோ ஒரு ஆடிட்டர் வந்து குட் ரிப்போர்ட் கொடுக்கணுமா பேட் ரிப்போர்ட் கொடுக்கணுமா, என்ன ரிப்போர்ட் கொடுக்கணும்? பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ அண்ட் ஃபேரா இருக்கு, ஒரு பெரிய மிஸ்டேக் இல்லைன்னா நீங்க அழகாக குட் ரிப்போர்ட் கொடுக்கலாம். பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க பேட் ரிப்போர்ட் தான் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும், எது வரைக்கும் இருந்தா குட் ரிப்போர்ட் கொடுக்கலாம், எதுக்கு மேல மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா பேட் ரிப்போர்ட் போகணும்னு ஒரு வரமுறை இருக்குல்ல. அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா you know what is a statement and what is a misstatement. இப்ப misstatements என்ன நடக்கும்னா auditor will decide, இந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் எவ்வளவு தெரியுமா, 2000 கோடி டர்ன் ஓவர். எவ்வளவு டர்ன் ஓவர்? 2000 கோடி டர்ன் ஓவர் பண்ற கம்பெனி, ரெவென்யூ பண்ற கம்பெனி, 2000 crore ரெவென்யூவே பண்றாங்க. அந்த கம்பெனில எல்லா ஜெனரல் மேனேஜர்ஸ் சேர்ந்து ஒரு இடத்துக்கு மீட்டிங்க்கு போறாங்க. அந்த மீட்டிங்க்கு 2 நாள் தங்கி அங்க மீட்டிங் நடக்குது. அதோட டோட்டல் பில் வந்து 8 லட்சம் ரூபாய். எல்லா ஜிஎம்ஸும் அங்க போயிருக்காங்க, 50 ஜிஎம்ஸ் மொத்தமா போய் 2 நாள் அங்க தங்கிட்டு வராங்க, தங்கிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வராங்க. அதோட செலவு வந்து 8 லட்சம் ரூபாய். 8 லட்சம் ரூபாய் விட அதுல கடைசியில ஒரு குட்டி பில் ஒண்ணு ஆட் பண்ணாம ஆயிடுச்சு. கடைசியில எல்லாரும் காஃபி குடிச்சு வந்திருக்காங்க, அந்த பில் அதுல ஆட் பண்ணல. எல்லாரும் ஒரு காஃபி 500 rupees. அப்ப 50 பேர் காஃபி கூட 25,000 காஃபி. அந்த கடைசி மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்புறப்ப அந்த பில் மட்டும் அட்டாச் பண்ணல. சோ அக்கௌண்ட் அதை பார்க்கல, சம்வேர் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. சோ 8,25,000 போட வேண்டியதுல 8 லட்சம் ரூபாய் போட்டுட்டாங்க. ஓகேவா?
இப்ப இந்த ஒரு மிஸ்டேக் நடக்குது. ஒரு 20,000 ரூபாய் வந்து கொஞ்சம் என்ன பண்ணிருக்காங்க இந்த கம்பெனில மிஸ்டேட்மெண்ட் ஆயிருக்கு. இப்ப இது மிஸ்டேட்மெண்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆடிட்டர் பாக்குறாரு, சார் நீங்க 8,25,000 8 lakh போட்டிருக்கீங்க அப்படின்னு ஆடிட்டர் கம்பெனி கிட்ட சொல்ல, உடனே கம்பெனி என்ன பண்ணிடுவாங்க, இது சாரி சார் அது கடைசியில பில் மட்டும் ஆட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே ஆட் பண்ணிடுவாங்க, அக்கௌண்ட்ஸ் அதை மாத்திடுவாங்க. இது ஃபர்ஸ்ட் மாத்திரமா இல்லையானே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட்டா இருக்கும். ஒரு ஆடிட்டர் உள்ள போறாரு, ஒரு மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கிறாங்க, அவ்வளவுதான் அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சு டைரக்டா கொண்டு ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அப்படி கிடையாது. ஒரு ஆடிட்டர் உள்ள போறாங்க, ஒரு எரர் அங்க இருக்குன்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட்டி கேட்பாங்க, என்னப்பா இந்த மாதிரி எரர் இருக்கு, ஏன் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, why did it happen, பாருங்க இந்த 25,000 பில்ல நீங்க ஆட் பண்ணா நம்ம சொன்னோம்னா ஒரு ஜெனுவனான மேனேஜ்மெண்டா இருந்தா டக்குன்னு உடனே என்ன பண்ணிருப்பாங்க, சாரி சார் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 25,000 அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல எக்ஸ்பென்சஸ்ல ஆட் பண்ணிருவாங்க, உடனே பண்ணிடுவாங்க, எல்லாமே ரெக்டிபிகேஷன் பண்ணிடுவாங்க அவங்க. சோ ஒரு ஆடிட்டர் சொன்னாலே போதும் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அவங்க ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. சிலது வந்து மிஸ்டேக்மெண்ட்ஸ் நடந்திருக்கும், அது ரெக்டிஃபை பண்ண முடியாத மாதிரி கூட இருக்கலாம் சில சிச்சுவேஷன்ல. அது என்ன நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன், கொஞ்சம் ஹையர் லெவல் போகும் நான் சொல்றேன். பட் ஜென்ரலாவே 2,000 கோடி டேர்ன் ஓவர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில சின்ன சின்னதா இங்க வந்து என்ன ஆகும்னா ஒரு டிரான்சாக்ஷன் 1 lakh போட வேண்டிய இடத்துல 99,000 போட்டுருக்கலாம். இல்ல 10 lakhs ரெக்கார்ட் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு 9,78,000 ரெக்கார்ட் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அங்கங்க இருக்க செய்யலாம். சோ இந்த மாதிரி குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் நம்ம சொல்லும் போது அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க, சில டைம் கரெக்டும் பண்ணாமே விடுவாங்க, சில டைம் என்ன பண்ணுவாங்க, மேம் இல்ல மேம் இதெல்லாம் சேர்க்க முடியாது, இந்த 25,000 வந்து அவங்க நடக்கல அப்படி ஏதாவது சொல்லுவாங்க. கரெக்ஷன் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை, அது மிஸ்டேட்மெண்டாவே இருக்காது, ஸ்டேட்மெண்டா மாறிடும். சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம் இது மிஸ்டேக்னு, அப்ப அவங்க கரெக்டே பண்ணாம விட்டுருவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது, நான் சொன்ன ஒரு மிஸ்டேக் அதை அவங்க கரெக்டே பண்ணல அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்க பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஒரு எரர் இருக்கு. அந்த எரர் இருக்கு எவ்வளவு ரூபாய்க்கு, ஒரு 1,000 ரூபாய்க்கு அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க கம்மியா போட்டிருக்காங்க எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்ஸ் கம்மி பண்ணனால என்ன ஆயிடுச்சுன்னா ப்ராஃபிட் வந்து ஓவர் ஸ்டேட் ஆயிடுச்சு, 100 ரூபாய்க்கோ இல்ல 1,000 ரூபாய்க்கோ இல்ல 10,000 ரூபாய்க்கோ. அப்ப அது என்ன அர்த்தம், இந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன ட்ரை பண்ணுவீங்க தெரியுமா, நீங்க என்ன அனுப்பீங்க, நம்ம சின்ன பிள்ளைங்க தானே இப்ப ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறோம், அதனால உங்களுக்கு என்ன தோணும், மேம் உங்க பாருங்க மேம் 10,000 ருபீஸ் ஒரு பில் ஆட் பண்ணவே இல்லை, நான் போய் ஆட் பண்ண சொல்றேன் அப்பயும் அவங்க ஆட் பண்ணவே இல்லை, நம்ம அப்படியே உங்களுக்கு பேட் ரிப்போர்ட் தான் கொடுக்கணும் நம்ம ஃபீல் ஆகும். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கத்துக்கிறோம். பட் ஆக்சுவலி நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் 2,000 கோடி, 2,000 கோடி டேர்ன் ஓவர்ல ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு எரர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதனால அந்த என்டையர் கம்பெனியே வந்து மிஸ்டேக்கன் ஆயிடுமா, என்டையர் கம்பெனியோட ஃபுல் டிரான்சாக்ஷன்ஸ், ஃபுல் ப்ராஃபிட், ஃபுல் அசெட் லைபிலிட்டி எல்லாமே தவறாயிடும் ஆயிடாது. அதனால எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லிமிட் ஒண்ணு வச்சுக்கணும். அந்த லிமிட்டுக்கு பேர் என்ன தெரியுமா, டாலரபிள் எரர். ஓரளவுக்கு இதெல்லாம் எரர் இருந்துச்சுன்னா பிக் டீலியா, பெரிய மேட்டரே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாலரபிள் எரர் லிமிட் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த டாலரபிள் எரர் லிமிட் ஒன்று வச்சிருக்கீங்க தெரியுமா, ஃபார் எக்ஸாம்பிள் 2,000 கோடி டேர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனில ஒரு 20 lakh rupees வரைக்கும் கூட குறைச்சிருந்தா பெரிய மேட்டர் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஆடிட்டர் டிசைட் பண்ணுவாரு. குட்டி குட்டியா அங்க எங்க இருக்கக்கூடிய எல்லா எரரையும் எடுத்துக்குவாங்க, எல்லா எரரையும் சேர்த்தாலும் அந்த எல்லா எரரையும் சேர்க்கும் போதுமே அது 20 லட்சம் ரூபாயை தாண்டல அப்படின்னா அது ஒரு பெரிய மேட்ரே இல்ல, சப்ப மேட்ரு அப்படின்னு அர்த்தம். அது பேர் என்னன்னா மிஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இதெல்லாம் மிஸ்டேட்மெண்ட் தான், நோபடி சேஸ் இட் இஸ் நாட் அ மிஸ்டேட்மெண்ட். பட் இதெல்லாம் ஒரு பெரிய அளவுல ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ற அளவுக்குலாம் இட்ஸ் நாட் அ பிக் டீல். அதனால இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் நான் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். என்னன்னா இதெல்லாம் அவ்வளவு பெரிய அவ்வளவு சீன் கிடையாதுங்க, அவ்வளோ இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்னு சொல்றது. ஒருவேளை ஆடிட்டர் ஆடிட் பண்ணும்போது டோட்டலா அங்க இருக்கிற மிஸ்டேட்மெண்ட்ஸோட ரேஞ்ச், எல்லா குட்டி குட்டி எரர்ஸ், குட்டி குட்டி மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்க்கும் போது அது 20 லட்சம் ரூபாயை தாண்டிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அது அப்படிதான் கூப்பிடுவாங்க. 20 லட்சம் ரூபாயை கிராஸ் ஆயிடுச்சு. இப்ப நீங்க ஒரு டவுட் வரும் உங்களுக்கு, மேம் இந்த 20 லட்சம் ரூபாய் தான் டாலரபிள் லிமிட்னு எப்படி பிக்ஸ் பண்றாங்க, யார் பிக்ஸ் பண்றாங்க? இந்த 20 லட்சம் ரூபாய் பிக்ஸ் பண்றது ஒரு ஆடிட்டர் தான். அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட ப்ரொஃபஷனல் நாலேஜ் அண்ட் ஸ்கில் வச்சு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஓகே 2,000 கோடி டேர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனிங்க அதுல சும்மா ஒரு 0.3%, I'm not talking about 3%, I'm talking about 1% விட கம்மி.
1% கம்மி இல்ல, 0.5%, 0.4%, 0.3%. அந்த மாதிரி டேர்ன் ஓவர்ல ஒரு 0.3% வரைக்கும் எரர் இருந்தா அது ஒன்றும் பெருசா அஃபெக்ட் பண்ண போறது இல்லை. நீங்க டிசைட் பண்ணி அந்த லிமிட்டை நீங்க செட் பண்ணுவீங்க. இந்த லிமிட் இருக்கு இல்லமா, இந்த லிமிட், இந்த 20 லட்சம் ரூபான்றது, அந்த 20 லட்சம் ரூபாங்கிறதுக்கு பேர் என்னன்னா மெட்டீரியாலிட்டி. அது எப்படின்னா ஒரு ஸ்கேல் மாதிரி, ஒரு அளவுகோல் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்ப இது வந்து என்னன்னா எரர்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. இந்த எரர்ல வாட்டுக்கு குட்டி குட்டியா நிறைய எரர் நடக்குது. இந்த லிமிட் இருக்குல்லமா, இதுக்குதான் மெட்டீரியல்னு சொல்றாங்க. இது பேர் வந்து மெட்டீரியல். இந்த லிமிட் வந்து என்னவா வேணா நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் நான் 20 lakhs பிக்ஸ் பண்ணிருக்கேன். இப்போ எரர் வந்து இந்த லிமிட்டுக்கு மேல போயிடுச்சு, which means எரர்ஸ், குட்டி குட்டி ஃப்ராட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிரேட்டர் தேன், அதாவது இது எரர் ஃப்ராட்னு கூட சொல்ல மாட்டேன், இது என்ன சொல்லுவோம்னா மிஸ்ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸ்டேட்மெண்ட் என்னது? உள்ளது உள்ளபடி சொன்னா ஸ்டேட்மெண்ட், உள்ளது உள்ளபடி சொல்லாம வேற மாதிரி சொன்னா அது பேர் மிஸ்ஸ்டேட்மெண்ட். சோ மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து 20 லட்சம் ரூபாயை விட அதிகமா இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் as மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். ஒருவேளை மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து 20 லட்சம் ரூபாயை விட if it is less than 20 lakh rupees, it is called as misstatements but not material misstatement. It is not a material misstatement அப்படின்னு நம்ம சொல்றோம். Do you understand? Because இந்த புரிதல் it's very important. இப்போ இந்த இடத்துல what is the materiality level அப்படின்னு கேட்டா 20 lakhs தான் மெட்டீரியாலிட்டி. மெட்டீரியாலிட்டி கான்செப்ட்ங்கிறது அதுதான். ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா whether the mistake is material or not, whether the error is material or not. அப்போ சின்ன சின்ன எரர்ஸ் நடக்கும்போது எல்லா எரர்ஸையும் நம்ம ஆட் பண்ணுவோம். கியூமுலேட்டிவா 20 lakhs கிராஸ் பண்ணிடுச்சுன்னா பேட் ரிப்போர்ட், 20 lakhs கீழ இருந்ததுன்னா குட் ரிப்போர்ட். புரியுதா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் சொல்லிக் கொடுப்பேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. செம சூப்பரான விஷயம். சப்போஸ் லைட்டா தூக்கம் வந்திருந்தாலும், போர் அடிச்சிருந்தாலும் கண்ணத்துல இப்படி தட்டி 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 எழுப்பிட்டு கவனிங்க, கிளாஸ் கவனிங்க. ஓகேவா? நான் சொல்ல போற ஃப்ளோ சார்ட் வந்து நீங்க சாகுற வரைக்கும் மறக்கக்கூடாது ஆடிட்ல. நான் உங்களுக்கு சொன்னல ஸ்டேட்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னது? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதுல மிஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன்னா உள்ளது உள்ளபடி இருந்தா ஸ்டேட்மெண்ட், அதுல இருந்து ஏதாவது எரரோ ஃப்ராடோ வந்தா அது பேரு மிஸ் ஸ்டேட்மெண்ட். அந்த மிஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு மெட்டீரியல் மிஸ் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்னு நாட் மெட்டீரியல் மிஸ் ஸ்டேட்மெண்ட், பட் இட்ஸ் நாட் அ மெட்டீரியல் மிஸ் ஸ்டேட்மெண்ட். இப்ப என்ன தெரியுமா நடக்கும்? நம்ம குட் ரிப்போர்ட்னு ஒண்ணு சொன்னோம்ல, நம்ம சொன்னோம்ல ஆடிட்டர் will give good report எப்போ? when the misstatements are not material, அதாவது உங்களோட மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே 20 லட்சம் ரூபாயை விட கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம என்ன கொடுப்போம்? குட் ரிப்போர்ட் கொடுப்போம். நான் உங்களுக்கு குட் ரிப்போர்ட் என்ன பேருன்னு சொல்லி கொடுப்பேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஓகேப்பா, மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் நடந்துச்சு. மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நடந்துச்சு, அதாவது எல்லா எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் ஆட் பண்ணும்போது, எல்லா மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது அது மெட்டீரியல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப நீங்க என்ன ரிப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டா, ஒண்ணு கண்டிப்பா பேட் ரிப்போர்ட் தான். யாருமே அதை நோ சொல்லவே இல்லை. கண்டிப்பா பேட் ரிப்போர்ட். ஆனா எவ்வளவு தூரம் அது பேட் ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா எப்படி ஒரு ஆளுக்கு வந்து கை இருக்கு, கால் இருக்கு, ஓகேவா, பிரெயின் இருக்கு, கண் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒன்ஸ் ஒரு ஸ்னேக் நம்மள கடிச்சிருச்சுன்னா பாய்சன் உடம்பு ஃபுல்லா பரவி செத்து போயிடும். கரெக்டா? அது வந்து என்னன்னா டேஞ்சரஸ், இன்ஜூரியஸ் டு லைஃபே, செத்து போயிடும். இப்ப இதுவே வந்து ஒரு வண்டு வந்து நம்மள கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கையில கடிக்குது, கை ஃபுல்லா வீங்கும், எல்லாமே நடக்கும், ஆனா செத்து போக மாட்டேன். இட்ஸ் நாட், என்ன சொல்றது, லைஃப் த்ரெட்டனிங்கா இருக்காது. அதே மாதிரிதான் இந்த மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டும். சில அது 20 லட்சம் ரூபாய் தாண்டிடும். ஓகேவா? மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து 20 lakhs தாண்டிடும். ஆமா, இப்ப மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் சேலரிய கம்ப்யூட் பண்றதுல மட்டும்தான் அந்த மிஸ்ஸ்டேட்மெண்ட் இருக்கு. The material misstatement is affecting only the salary computation.
அதுல ஆடிட்டருக்கு ஒரு ஒரு தரப்பு வாதம் இருக்கு, கம்பெனி வேற ஒரு வாதத்தை எடுத்து வைக்குது. The company has a different version for calculation and auditor says that's not the correct calculation, this is the correct calculation, auditor ஒரு calculation சொல்றாரு. இதுல மட்டும்தான் பிரச்சனை. மத்தபடி பிக்ஸ்ட் அசெட்ஸ்லயோ கரண்ட் அசெட்ஸ்லயோ லைபிலிட்டிஸ்லயோ ப்ராஃபிட் கால்குலேஷன்ல வர எதுலயுமே பிரச்சனை இல்லை. வெறும் அந்த சேலரி கம்ப்யூட்டேஷன்ல மட்டும்தான் ஆடிட்டருக்கும் கம்பெனிக்கும் ஒரே அக்கப்போரா இருக்கு. அப்படின்னா என்ன இருக்குன்னா, வண்டு கடிச்ச மாதிரி கை மட்டும் வீங்கிருக்கும் ஆனா உயிர் நல்லா இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்ப என்ன ஆகும்னா, மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் அது கைய மட்டும்தான் பாதிக்குது, உடம்பு ஃபுல்லா பாதிக்கல அப்படின்னா நம்ம என்ன ரிப்போர்ட் தெரியுமா கொடுக்கணும் அந்த இடத்துல? we have to give a report saying that everything is good except salary computation அப்படின்னு நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போறோம். அதுக்கு பேர் என்னன்னா, அதுக்கு டெக்னிக்கலா நான் என்ன பேருன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். that is called as qualified opinion. இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அது நம்ம குவாலிஃபைட் ஒப்பீனியன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த கேள்வியை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம குவாலிஃபைட் ஒப்பீனியனா நல்ல ஒப்பீனியன் தானே அர்த்தம். ஏன் மேம் இதுக்கு போய் குவாலிஃபைட் ஒப்பீனியன் வச்சிருக்காங்க? இது ஆக்சுவலா பேட் ஒப்பீனியன் தானே. in the sense everything is good but still you have these bad things அப்படிதான் அர்த்தம். அதுக்கு குவாலிஃபைட் வச்சிருக்காங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வாங்க. ஸ்னேக் பைட் மாதிரி மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் எதுல இருக்கு? இன்வென்ட்ரியில இருக்கு. இன்வென்ட்ரி 5 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல பார்த்தா 50 லட்சம் ரூபாய்க்கு இன்வென்ட்ரியை காணோம். எங்கன்னு கேட்டா மேனேஜ்மெண்ட் வாயை திறந்து பதிலே சொல்ல மாட்டேங்குது. இதுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை இருக்குமோன்னு தோணுது. சோ இன்வென்ட்ரி 50 லட்சத்தை காணோம்னா இது எல்லாத்தையுமே பாதிக்கும். ஒன்ஸ் ஸ்டாக்ல ஒரு 50 லேக் ஸ்டாக் குறையுது அப்படின்னு சொன்னா, ஸ்டாக்லயே இவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா இன்னும் நம்ம கண்டுபிடிக்காத மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அது ஒண்ணு ஆடிட் இருக்கு. இன்னொன்னு, once a stock is affected, entire profit will be affected. So entire financial statements இது பாதிக்கும் இருக்கும். அப்ப இது என்ன ஆயிடும்னா, இந்த இடத்துல that is நான் சொன்ன மாதிரி இங்க this situationல என்ன நடக்கும்னா, வண்டு கடி மாதிரி மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் is there but the effect is not pervasive. pervasive ஒரு வேர்டு, it is not pervasive. அது ஃபுல் உடம்பே அந்த பாய்சன் பாதிக்கலன்றாங்க. பர்வேஷன், பர்வேஸ்னா என்னன்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா. அப்ப நாட் பர்வேசிவ்னா என்னது? கையை மட்டும் தான் பாதிச்சிருக்கு, கையை மட்டும் கட் பண்ணி எடுத்தா போதும், உடம்பு நல்லா தான் இருக்கு அந்த மாதிரி. அப்போ மெட்டீரியலி மிஸ்ஸ்டேட்டட் பட் நாட் பர்வேசிவ் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம கொடுக்க வேண்டிய ஒப்பீனியன் என்னது? எவ்ரிதிங் இஸ் குட் எக்ஸப்ட் திஸ் அப்படி ஒப்பீனியன் கொடுக்கணும். இப்ப இதுவே மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட், அதுவும் இன்வென்ட்ரியிலேயே கை வச்சிருக்காங்க. இன்வென்ட்ரியிலே இவ்வளவு பிரச்சனைனா அப்ப என்டையர் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் பாதிக்குங்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் பிளஸ் இட் இஸ் பர்வேசிவ். பர்வேசிவ்னா என்டையர் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், P&L, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜனரஞ்சகமா பாதிச்சிருச்சு. கம்ப்ளீட் டிசாஸ்டர். அதோட எஃபெக்ட் கம்ப்ளீட்டா உடம்புக்குள்ள ஊடுருவி இருக்கு. So that is called as material misstatement plus pervasive. அப்ப என்ன ஆச்சு? அவ்வளவுதான், ஃபுல் பாடி வீக், வேஸ்ட், டை, அவ்வளவுதான், டை ஸ்லோலி, டெத் தான். அந்த அளவுக்கு பர்வேசிவா அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஊடுருவி இருக்குன்னா, if it has permeated into the body, if it has been permeated into the financial statements pervasively, அந்த இடத்துல போய் நம்ம என்ன ரிப்போர்ட் கொடுக்க முடியும்? பர்ஸ்ட் ரிப்போர்ட். நல்லாவே இல்லைங்க உங்க கம்பெனின்னு தான் கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் என்னன்னா அட்வர்ஸ் ஒப்பீனியன். உங்க ஒப்பீனியனுக்கு பேர் என்ன? அட்வர்ஸ் ஒப்பீனியன் ஆர் அட்வர்ஸ் ரிப்போர்ட் நம்ம கொடுப்போம். அட்வர்ஸ் என்ன? எதுவுமே சரியில்லைங்க, நோ நாட் குட் அப்படின்னு அர்த்தம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப நான் உங்களுக்கு 3 ஒப்பீனியன் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்னு என்னன்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன்ங்க, சூப்பருங்க, அது ஒரு ரிப்போர்ட். ஓகேவா? அந்த ரிப்போர்ட்டுக்கு நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன்? குட் ரிப்போர்ட். ரெண்டாவது ரிப்போர்ட் ஒண்ணு இருக்கு, குட் பட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மூணாவது என்னது? பேட் அப்படின்னு இருக்கு. கரெக்டா? இப்ப இந்த குட் ரிப்போர்ட் இருக்குல்லப்பா, அதுக்கு டெக்னிக்கல் நேம் என்ன நான் சொல்லிடுறேன். இதுக்கு பேர் என்னன்னா அன்குவாலிஃபைடு ரிப்போர்ட். இதுக்கு பேரு
qualified report or qualified opinion, whatever. இந்த இடத்துல பேடுக்கு பேர் வந்து அட்வர்ஸ் ரிப்போர்ட் ஒரு அட்வர்ஸ் ஒப்பீனியன். இதை ஒப்பீனியன் வச்சுக்கோங்க. unqualified opinion, qualified opinion, adverse opinion. இப்போ உங்க எல்லாருக்குமே காமனா ஒரு டவுட் வரணும். என்ன டவுட்னா, மேம் நம்ம நார்மலா இங்கிலீஷ் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுவோம்? அவர் குவாலிஃபைடா? அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் நிறைய இருக்கா? இஸ் ஹி குவாலிஃபைட்? இஸ் ஷி குவாலிஃபைட்? ஆர் தே குவாலிஃபைட்? குவாலிஃபைட்னா என்ன அர்த்தம்? நல்லா படிச்சவங்க, மேன்மக்கள் தானே, அதானே அர்த்தம். என்ன மேம் இங்க வந்து குட் ரிப்போர்ட் தான், பட் ஸ்டில் தே ஹேவ் அ ப்ராப்ளம்னு நம்ம வந்து ஒரு ரிசர்வேஷன் வச்சிருக்கோம். why do we reserve this? ஏன்னா everything is fine, பட் இது மட்டும் ஃபுல்லா ஒரு பெரிய மாம்பழம் இருக்கு, சின்னதா ஓரத்துல மட்டும் ஒரு குட்டி பூச்சி இருக்கு, அதை மட்டும் ரிமூவ் பண்ணி சாப்பிடணும். குட் பட் அப்படி அந்த சின்ன புழு இருக்கு, குட்டி ஏரியா இருக்குல்ல, சின்னதா அஃபெக்ட் ஆன ஏரியா, அந்த அஃபெக்ட் ஆன ஏரியா தான் ரிசர்வேஷனா இருக்கும். we have reserved it because it is bad, மத்தெல்லாம் குட். இப்ப என்ன சொல்றாங்க, இந்த ஒப்பீனியன் பேரு குவாலிஃபைடு ஒப்பீனியன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் அன்குவாலிஃபைட்னா என்ன தெரியுமா? அன்குவாலிஃபைடு ஒப்பீனியன். இது இன்னொன்னு ஆக்சுவலி என்னன்னா அன்குவாலிஃபைடு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா டெக்னிக்கலி அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அது என்ன மேம் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் P&L அக்கௌண்ட்டும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டும் நோட்ஸ் அக்கௌண்ட்ஸும் எல்லாம் அப்படியே தங்கம் மாதிரி இருந்துச்சுப்பா, ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஒரு மாடிஃபிகேஷன் கூட தேவைப்படல, அப்படியே அன்மாடிஃபைடாவே சூப்பரா இருப்பாங்க. விச் மீன்ஸ் நான் அதுல ஒரு கை கூட வைக்க வேண்டாம், ஒரு சின்னதா எதுவுமே நான் டச் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை, அப்படியே உள்ளது உள்ள மாதிரி சூப்பரா இருப்பாங்க, நோ ப்ராப்ளம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ அப்பனா ஐ ஹவ் கிவன் unmodified opinion. There is no modification, there is no qualification. என்ன சொல்றதுன்னா, எல்லாமே நல்லா இருக்குப்பா, இது மட்டும் தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, அதுக்கு பேர குவாலிஃபிகேஷன் சொல்றாங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபைன், பட் ஸ்டில் அது இந்த salary computation மட்டும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அந்த salary computation மட்டும் தான் ஒரு பிரச்சனை சொல்றீங்களா, அதுக்கு பேர் சின்ன குவாலிஃபிகேஷன், அது பேர் ரிசர்வேஷன், அது பேர் குவாலிஃபிகேஷன். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பேர் சின்ன குவாலிஃபிகேஷன். அப்போ என்ன சொல்றாங்க, ஒரு கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் P&L அக்கௌண்ட்டும் சூப்பரா இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? அன்குவாலிஃபைடு ஒப்பீனியன், அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் சொல்றோம். இதுவே அந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எல்லாமே ஓகே, பட் ஸ்டில் salary கம்பெடிஷன்ல மட்டும் எனக்கு உடன்பாடு இல்ல, there is a mistake அப்படின்னு நான் பாயிண்ட் அவுட் பண்றேன்னா, அந்த மிஸ்டேக் ஒண்ணு இருக்குல்ல, there is மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கு. இன்னொன்னு நினைச்சுக்கோங்க, இந்த இடத்துல மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஒரு மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், பட் ஸ்டில் இட் இஸ் நாட் மெட்டீரியல்ங்கிறதுனால இங்க நம்ம என்ன கொடுத்துறோம்? கிளீன் ரிப்போர்ட், குட் ரிப்போர்ட், கிளீன் ரிப்போர்ட், அன்குவாலிஃபைட் ரிப்போர்ட், அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டோம். ஆனா இங்க அதுக்கு பேர் என்னது? குவாலிஃபைட் ஒப்பீனியன். ஏன்னா எவ்ரிதிங் இஸ் குட் பட் ஏதோ மிஸ்டேக் இருக்கு. இந்த ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, இது மார்க் பண்ணிருக்கீங்களா, இது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ஆனா பர்வாசம் கிடையாது, இல்ல நாட் பர்வாசம், எல்லாத்தையும் பாதிக்கல, அது மட்டும் தான் பாதிச்சது. அதனால இது பேர் குவாலிஃபைட் ஒப்பீனியன். அப்ப குவாலிஃபைட் ஒப்பீனியன் மீன்ஸ் an opinion where the auditor is trying to say everything is good but this qualification is there. இந்த இடத்துல மட்டும் salary computation மட்டும் எனக்கு கொடுத்தது பிடிக்கல, சரியில்லை, கம்பெடிஷன் சரியில்லை, அது that is called as qualified opinion. அதனால தான் சொல்றது ஆடிட் even though it is written in English, இந்த இங்கிலீஷும் நம்ம நார்மல் லைஃப்ல பேசுற இங்கிலீஷ்க்கும் சம்பந்தமே இருக்காது. அதனாலதான் இது அன்குவாலிஃபைட் ஒப்பீனியன், இது குவாலிஃபைட் ஒப்பீனியன். இதுல அட்வர்ஸ் ஒப்பீனியன். அட்வர்ஸ் ஒப்பீனியன் என்ன தெரியுமா? ஸ்னேக் பைட் மாதிரி. இன்வென்ட்ரியில பாதிப்புனா என்டையர் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பாதிச்சிடும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணக்கூடிய ரொம்ப 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 பெரிய மிஸ்டேக். மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் பர்வேசிவ் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோம்? அட்வர்ஸ் ரிப்போர்ட்னு கொடுக்குறோம். புரியுதா? இது மூணுமே ரொம்ப மெயின். இதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணுவாங்க இந்த என்டிட்டி. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம போயிட்டு சார் ப்ளீஸ் சார் சேல்ஸ் கொடுங்க, பர்ச்சேஸ் புக்ஸ் கொடுங்க, உங்க ஜேர்னல கொடுங்க, நம்ம பாட்டுக்கு கேட்டுட்டே இருப்போம் அவங்க கிட்ட. அவங்க நம்ம பண்ற ஆடிட்க்கு கோஆபரேட்டே பண்ண மாட்டோம். they will not cooperate with us. எப்படி? they won't give us the books of accounts, they won't give us the financial statements, they won't respond properly. அக்கௌண்ட் எங்கன்னு கேட்டா கல்யாணத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க, எப்போ வருவாங்க கேட்டா 10 நாள் கழிச்சு சொல்லுவாங்க, 10 நாள் கழிச்சு திருப்பி போய் கேட்டா மறுபடியும் அவங்களுக்கே கல்யாணம்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒண்ணு அன்னெசரியா நம்மளோட ஆடிட்ட நடக்க விடாம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப
சிச்சுவேஷன் வரும் பொழுது நம்மளால எப்படி ஒரு கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது வந்துமா ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி. பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி. அந்த ஹேண்ட்பேக் நீங்க எங்க கிட்ட கொடுத்துட்டு இந்த ஹேண்ட்பேக் எப்படி இருக்குன்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன், அது ஓபன் பண்ணி ஜிப் எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்ப்பேன், டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்ப்பேன், அதுல இருக்க கலர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்ப்பேன், ஹேண்டில் நல்லா இருக்கான்னு பார்ப்பேன், அதுக்கப்புறம் அதுல இருக்க ஸ்லிங்னு ஒண்ணு இருக்கும் மேல சைடுல, அதெல்லாம் நல்லா இருக்கும், எல்லாத்தையும் பார்த்துருவேன். பார்த்துட்டு சின்னதா ஒரு நூல் லைட்டா பிரிஞ்சிருக்கும், அதனால ஒன்றும் பெரிய எஃபெக்ட் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், ஓகே மிஸ்டேக்மெண்ட்ஸ் இருக்கு, தட் இஸ் நோ லைட்டா பிரிஞ்சிருக்கு, பட் இட்ஸ் நாட் a big deal, யூஸ் பண்ணி வச்சிருந்தா லைட்டா மட்டும் கட் பண்ணி யூஸ் பண்ணா நல்லா தான் இருக்கு ஹேண்ட்பேக் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுப்பேன். அதே ஹேண்ட்பேக் என்கிட்ட காமிச்சிட்டு அதுல ஜிப்பு எல்லாம் ஒர்க் ஆகுது, ஆனா மெயின் கம்பார்ட்மெண்ட் உள்ள இருக்கிற குட்டி ஜிப்பு பாதி ஒர்க் ஆகுது, டைட்டா இழுத்தாதான் வருது அப்படின்னா அது என்ன அர்த்தம், உள்ள இருக்கிற ஜிப்பு மட்டும் ஒர்க் ஆகல அப்படின்றதுனால ஹேண்ட்பேக்கே வேஸ்ட் ஆயிடுமா? இல்ல, மெயின் கம்பார்ட்மெண்ட் ஜிப்லாம் ஒர்க் ஆகுது, உள்ள மட்டும்தான் ஜிப்பு ஒர்க் ஆகல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுப்போம், which means everything is fine except this அப்படின்னு கொடுப்போம். இதுல அதாவது மாடிஃபைட் ஒப்பீனியன் குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுப்பேன், எவ்ரிதிங் இஸ் ஃபைன் எக்ஸப்ட் திஸ் குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுப்பேன். இதுல இன்னொன்னு என்னன்னா அடுத்த ஹேண்ட்பேக் கொடுக்குறாங்க, அந்த ஹேண்ட்பேக்ல மெயின் டாப்லயே ஜிப் இல்லைங்க, அப்புறம் இந்த ஹேண்ட்பேக் யூஸ் பண்ண முடியும், அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுப்போம். புரியுதா? ஹேண்ட்பேக் எக்ஸாம்பிள் புரியுதா? இப்ப அடுத்தது நம்ம கிட்ட ஹேண்ட்பேக் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க, ஆனா ஹேண்ட்பேக்கே காமிக்க மாட்டாங்க கண்ணுல. ஏன் அந்த ஹேண்ட்பேக்கை காமிங்கடா, அப்போதானே நான் ஏதாவது சொல்ல முடியும். அது காமிச்சாதான் ஓகே, எல்லோ கலர்ல இருக்கு, பிரிண்ட் எல்லாம் நல்லா கரெக்டா இருக்கு, இது கரெக்டா இருக்கு, ஜிப்போ கரெக்டா இருக்கு, ஹேண்டில் கரெக்டா இருக்கு, ஸ்லிங்கும் கரெக்டா இருக்கு, அடியில எதுவும் ஓட்டல் இல்ல, உள்ள இருக்க கம்பார்ட்மெண்ட்ஸ் ஏதாவது செக் பண்ணணும்னா எனக்கு அந்த ப்ராடக்ட் கையில கொடுத்தாதான் ஹேண்ட்பேக் நல்லா இருக்கா இல்லையா சொல்ல முடியும். நீங்க ப்ராடக்டே கையில ஹேண்டில் பண்ணாம கொடுக்காம நீங்க பாட்டுக்கு இது எப்படி இருக்கு என்ன எதுன்னு கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது, நோ ஐ அம் நாட் ஏபிள் டு ஆன்சர் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்பா. அந்த சிச்சுவேஷனுக்கு பேர் என்னன்னா, நீ என்ன போல கொடு, இந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன கொடு, நான் கேட்கறத சேல்ஸ் கொடு, பர்ச்சேஸ் கொடு, என்னை இன்ஸ்பெக்ஷன் பண்ண விடு, என்னை அப்சர்வ் பண்ண விடு, என்ன அதுல ரீகால்குலேஷன் ரீபர்ஃபார்மன்ஸ் பண்ண விடு, எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறீங்க, சாம்பிள் எடுக்க விட மாட்டீங்க, உள்ள வந்தா எந்த டாக்குமெண்ட்ஸையும் கொடுக்க மாட்டீங்க, கோஆபரேட்டிவ் பண்ண மாட்டீங்க, then how am I supposed to give you my audit opinion? அந்த சிச்சுவேஷன் வரும்போது அவங்க உங்ககிட்ட வந்து அந்த ஹேண்ட்பேக்கே கையில கொடுக்கலன்னா எப்படி உங்களால ஹேண்ட்பேக்கோட குவாலிட்டியை பத்தி பேச முடியும், ஒப்பீனியன் கொடுக்க முடியும்? அந்த அந்த டைம்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா பொறுப்பு துறப்பு அப்படின்னு படிச்சிருக்கீங்களா? இந்த விஜய் டிவி எல்லாம் நாடகம் போடுறதுக்கு முன்னாடி, எல்லா டிவிலையும் நாடகம் போடுறதுக்கு முன்னாடி டிஸ்கிளைமர்னு ஒன்று போட்டிருக்கோம், பொறுப்பு துறப்பு, எதற்கு எந்த பொறுப்பும் இல்லப்பா அப்படின்னு பொறுப்பு துறப்பு, அது பேர் டிஸ்கிளைமர். அந்த மாதிரி ஆடிட்டர் என்ன பண்ணுவாரு, ஐ எம் டிஸ்கிளைமிங் மை ஒப்பீனியன், நான் ஒப்பீனியனே தர மாட்டேன்னு ஓடி போயிருவேன், டிஸ்கிளைமர் ஆஃப் ஒப்பீனியன், டிஸ்கிளைமிங் ஒப்பீனியன். அப்பதான் என்ன அர்த்தம், நான் ஒப்பீனியன் தர மாட்டேன், ஐ won't give you my opinion because you have not given me the handbag அப்படின்னு அர்த்தம். So now நீங்க எல்லாருமே சூப்பரா 4 கான்செப்ட் படிச்சிருக்கீங்க, எவ்வளவு நிறைய கான்செப்ட் படிச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னு தெரியும், மிஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னு தெரியும், மெட்டீரியல் மிஸ் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரியும், என்னன்னு தெரியும், அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் தெரியும், குவாலிஃபைடு ஒப்பீனியன் தெரியும், அட்வர்ஸ் ஒப்பீனியன் தெரியும், டிஸ்கிளைமர் ஆஃப் ஒப்பீனியன் தெரியும், இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சோ இதுக்கு பேர் இப்ப நம்ம இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி நம்ம கிரியேட் பண்ண போறது என்னன்னா, அந்த ஆடிட்கான ஒரு ஆம்பியன்ஸை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடும். நம்ம நார்மலா ஒரு பேராகிராஃப்ல ஒரு ஃபர்ஸ்ட் லெசன் ஃபர்ஸ்ட் சாப்டர் அதுல ஒரு பேராகிராஃப் எடுத்தாலே 4 வார்த்தை புரியலன்னா நம்மளால எப்படி ஒரு பேராகிராஃப படிக்க முடியும்? அதனால காமனா நமக்கு பேசிக்கா தேவைப்படுற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா what I'm going to do is I will be using all these words. இப்போ சாப்டர் 1 படிக்கணும், ஓகேவா? even though this is an introduction session, நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஆடிட் சாம்பிளிங் பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஓகேவா? அதே மாதிரி என்டிட்டின்னா சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். சம்டைம்ஸ் நாங்களும் ஆடிட் படிக்கும் போது எங்களுக்கு ஒரு மேம் வந்தாங்க, I don't even want to talk about her, but still firm. சும்மா கிளாஸ் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு we have a firm, we have partners அப்படி பேசிட்டே இருந்தாங்க. ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு இன்டர்மீடியட் வர பசங்களுக்கு ஃபர்ம்னா என்னன்னு தெரியும், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்னு நினைச்சுப்பாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். அதை விட கொடுமை என்னன்னா, அவங்க என்கிட்ட போய் கிளாஸ் பார்த்து அட்ரஸ் பண்ணி சொல்றாங்க, என்னோட பார்ட்னர் வந்து கவுஹாத்தில பிராக்டிஸ் பண்றாங்க, என்னோட பார்ட்னர் இன்னொரு பார்ட்னர்
எனக்கு தெரிஞ்ச ஒரே பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் தான். அதுக்கப்புறமா வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருக்கிற பார்ட்னர், இவ்வளவுதான் எனக்கு தெரியும். கிளாஸ்ல போய் ஆடிட்ல உட்கார எடுத்த உடனே ஹேவிங் அ ஃபர்ம் ஃபர்மா, இவங்க என்ன ஃபார்ம் வச்சிருப்பாங்க, ஒருவேளை பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் தான் சொல்றாங்க போல, ஓகே. அப்புறம் திடீர்னு நடுவில் என்ன சொல்றாங்க, மை பார்ட்னர் இஸ் ஒர்க்கிங் இன் கவுஹாத்தி அண்ட் ஐ எம் ஒர்க்கிங் இன் சென்னைன்றாங்க. நான் சீரியஸா அவங்க ஹஸ்பண்ட் கவுஹாத்தில இருக்காருன்னு நான் நினைச்சுட்டேன். இப்படி 4 நாள் கிளாஸ் போது ஒண்ணுமே புரியல எனக்கு. ஏன் புரியலன்னு யோசிச்சு பார்த்தா, கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க ஜென்ரலாவே, ஃபர்ம்னா பசங்களுக்கு தெரியும், பார்ட்னர்ஸ்னா பசங்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு ப்ரீ அசம்ஷன்ல தான் கிளாஸ் எடுக்கிறாங்களே தவிர, யாருமே ஒரு எஃபர்ட்டை போட்டு எந்த ஃபார்மை பத்தி பேசுறோம், எந்த பார்ட்னரை பத்தி பேசுறோம் சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் உங்களுக்கு ஆடிட்ல இருக்கக்கூடிய பேராகிராஃப்ஸ் படிக்கும்போது மண்டை காயுது. ஆக்சுவலி ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ம்னா என்ன தெரியுமா அர்த்தம், ஆடிட் ஃபர்ம்னு அர்த்தம். ஆடிட் ஃபார்ம்னா என்னப்பா, ஒரு 4-5 ஆடிட்டர் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம 4 பேர் 5 பேர் ஒன்னா சேர்ந்துக்கலாம், நம்ம 5 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு கம்பெனி பேர் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ABCDE அப்படின்னு ஒரு ஆடிட் ஃபார்ம் வச்சிருப்பாங்க. இல்ல ஏ ஒருத்தர், பி ஒருத்தர், சி ஒருத்தர், டி ஒருத்தர், இ ஒருத்தர் வச்சுக்கோங்க, ABCDன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ஃபார்ம்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபார்ம் பேரு ஆடிட் ஃபார்ம். இந்த ஆடிட் ஃபார்ம்ல ABCDE 5 பேரும் என்ன பார்ட்னர்ஸ், அந்த ஆடிட் ஃபார்ம்ல தே ஆர் ஆடிட் பார்ட்னர்ஸ். ஓகேவா? இந்த 5 பேரும் சேர்ந்து ஃபார் எக்ஸாம்பிள் TCS அப்படிங்கிற கம்பெனிய, இப்படிங்கிற TCS அப்படிங்கிற என்டிட்டிய கிளையண்டா புடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப TCS ஓட என்டையர் ஆடிட்டையும் யார் பாத்துக்குவா, 5 பேரும் சேர்ந்து போய் உட்காந்து TCSல உட்கார முடியுமா, முடியாது. பிகாஸ் அந்த ABCDE அப்படிங்கிற ஆடிட் ஃபார்முக்கு ஒரு 10-15 ஆடிட் இருக்கும். எல்லா இடத்துக்கும் 5 பேரும் சேர்ந்து போய் உட்கார முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, TCS யார் பாத்துக்கணும், அபிஷேக் பாத்துக்கணும். தட் இஸ் A will take care அப்படின்னு சொல்லிட்டு அபி will take care of TCS அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. இப்ப அபின்னு நம்ம ஒருத்தர் ஒதுக்குறோம்ல, அபி யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் TCS ஆடிட் அப்படின்னு ஒதுக்குறோம்ல, அப்ப அபி இஸ் கால்ட் அஸ் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர். என்னது, என்கேஜ்மெண்ட் பார்ட்னர். நமக்கு இதெல்லாம் நம்ம என்கேஜ்மெண்ட், நமக்கு தெரிஞ்ச என்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்தம் பெட்ரோதல் மட்டும் தானே. இது நம்ம என்கேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிளையண்ட் TCS மாதிரியோ இல்ல ஹீரநந்தினி மாதிரியோ இல்ல டாடா மாதிரி ஏதோ ஒரு கிளையண்ட் நம்மள ஆடிட்டரா அவங்களுக்கு புக் பண்றாங்க, தட் இஸ் தேர் அப்பாயிண்டிங் அஸ் அஸ் அன் ஆடிட்டர் ஃபார் தேர் கம்பெனி அப்படின்னு சொன்னா, அதுக்கு பேர் என்னன்னா கமிட்மெண்ட்னு அர்த்தம். என்ன கமிட்மெண்ட், ஐ கமிட் தட் ஐ வில் பி ஒரு ஆடிட்டர் அப்படின்ற கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்டுக்கு டெக்னிக்கலா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ இந்த என்கேஜ்மெண்ட் என்ன, என்கேஜ்மெண்ட் நம்ம 2 பேருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. என்ன என்கேஜ்மெண்ட், அது ஆடிட் என்கேஜ்மெண்ட். நான் உங்களுக்கு ஆடிட் பண்ணி தரேன்னு கமிட் பண்ணியிருக்கேன். சோ இட் இஸ் கால்ட் அஸ் ஆடிட் என்கேஜ்மெண்ட். அப்ப TCS ஓட என்டையர் ஆடிட்டையும் பொறுப்பெடுத்து பார்த்துக்கக்கூடிய பர்சன் யாரு, அபி. சோ அபிக்கு டெக்னிக்கல் நேம் என்ன அப்படின்னா என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் அப்படின்னு பேர். Do you understand? என்கேஜ்மெண்ட் பார்ட்னர். இப்ப என்னன்னா அபி மட்டும் அங்க தனியா போறாரு, அவருக்கு ஒரு டீம் இருக்கு, 5-6 அப்ரெண்டிஸ், ஆடிட் அசிஸ்டன்ஸ், ஆர்டிகல்ஸ் பண்றவங்க எல்லாமே கூட போவாங்க. அதுல CA இன்டர் முடிச்சவங்க, ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுத போறவங்க, அதுக்குள்ள நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாரும் கூட சேர்ந்து போவாங்க அபிஷேக் கூட. பட் ஸ்டில் அபிஷேக் அப்படிங்கிற அந்த ஒரு பர்சன் இருக்காரு இல்லையா, தட் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர், அவர் செய்யற ஒர்க் எல்லாம் கரெக்டா தான் பண்றாரா இல்லையான்னு ரெவ்யூ பண்றதுக்காகவே கூடவே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பரத்தை கூட அமைச்சிருப்பாங்க. பரத் யாரு, அந்த ABCDல அவரும் ஒரு பார்ட்னர். அபிஷேக் வந்து TCSக்கு யாருன்னு கேட்டா என்கேஜ்மெண்ட் பார்ட்னர். பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் தி டே TCSக்கு ஆடிட் ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணி கீழே சைன் பண்ண வேண்டியது அபிஷேக் தான். ஆனா as a protocol, CA இன்ஸ்டிடியூட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒவ்வொரு லிஸ்டட் கம்பெனி ஆர் எனி பிரிஸ்கிரைப்டு கிளாஸ் ஆஃப் கம்பெனிய நம்ம போய் ஆடிட் பண்ணும்போது அங்க எப்படி ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் இருக்காங்களோ, அதே மாதிரி அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் ஆடிட் பண்ற அந்த குவாலிட்டிய மெயின்டைன் பண்றதுக்காகவும், அவர் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணா அவரை திருத்துறதுக்காகவும், அவர் கூடவே சேர்ந்து டிராவல் பண்ணி அந்த என்டையர் ஆடிட் ப்ராசஸ் பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காகவும் நீங்க கூட பரத்தை கண்டிப்பா அனுப்பித்தான் ஆகணும். என்ன பர்பஸ் அனுப்புறீங்க, இந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட் இருக்குல்ல, என்கேஜ்மெண்ட் சாரி
இந்த என்கேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு குவாலிட்டியா நடக்குதுன்னு பாக்குறதுக்கு ஒரு ஆள் வேண்டும். அதனால அந்த குவாலிட்டியை நல்ல கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக நீங்க ஒருத்தர் அனுப்புறீங்க. அவர் பேர் என்னது? ரெவியூவர். வாட் இஸ் ஹிஸ் நேம்? ஹிஸ் நேம் இஸ் ரெவியூவர். அப்படின்னா அவருக்கு ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு சொல்லுவோம்னா, இங்க வந்து இவர் இபின்னு சொல்லுவோம், என்கேஜ்மெண்ட் பார்ட்னர்னு சொல்லுவோம். இங்க இவர் என்ன சொல்லுவோம்னா என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரெவியூவர்னு சொல்லுவோம், EQCR, என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரெவியூவர். அதாவது பரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அபிஷேக் வந்து கிளீன் ரிப்போர்ட்னு சைன் போடுறாருன்னா அவர் சைன் போடுறதுக்கு முன்னாடி பரத் should tell Abhishek that yes, Abhishek, whatever you have done is okay, fine. I am also okay with this clean report. இல்ல நீங்க adverse report கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, Abhishek says that let's go for adverse report. அப்போ பரத்தும் என்ன சொல்லணும்? ஆமா அபி, நம்ம அட்வர்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுக்கணும், நீ சொல்றது கரெக்ட் தான், நீ பண்ணதை நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன், எல்லாமே கரெக்ட் தான், இப்படியே பண்ணு அப்படின்னு பரத் should tell. So Bharat is your constant companion. Who's constant companion? Abhishek oda constant companion Bharat. So Abhishek edha mistake பண்ணா அங்க கரெக்ட் பண்ண வேண்டிய பொறுப்புல இருக்கிறது பரத். அதனால தான் எப்போதுமே எப்படி ஒரு கம்பெனி கண்டுபிடிக்க 2 கோ-ஃபவுண்டர் இருந்தாதான் நல்லதோ, அதே மாதிரி ஒரு ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ணும்போது அந்த இடத்துல என்கேஜ்மெண்ட் பார்ட்னர்னு ஒருத்தர் இருக்கணும், அந்த இடத்துல குவாலிட்டி கண்ட்ரோல் ரெவியூவர்னு ஒருத்தர் இருக்கணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அங்க போவாங்க. ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆடிட் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணி ரிப்போர்ட் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி கூட பரத் ஓகே சொன்னாதான் அங்க சைன் ஆகணும். பரத் ஓகே சொல்லல, பரத் வந்து ஏதோ மிஸ்டேக் இருக்கு, இல்ல இல்ல ஐம் நாட் ஓகே வித் யூ அபிஷேக், டோன்ட் டூ திஸ் சொல்லிட்டாருன்னா உடனே அபிஷேக்கும் பரத்தும் ஏபிசிடி அந்த ஃபர்முக்கு வந்து மித்த பார்ட்னர்ஸ் 3 பேரை உட்கார வச்சு இதை பேசி கிளாரிஃபை பண்ணி ஒரு முடிவு எடுத்துட்டு தான் அவன் சைனே போடணும். அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அந்த இடத்துல ஒரு சைன் அப்படிங்கிறது. பிகாஸ் நீங்க ஒரு ஒப்பீனியன் கொடுத்துட்டீங்கன்னா அதை நம்பி அவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா. அவ்வளவு ஈஸியாலாம் நம்ம வந்து ஒரு விஷயத்த செஞ்சிட முடியாது. பிகாஸ் நீங்க ஒரு விஷயம் சொல்லிட்டீங்கன்னா அதை டிபெண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, இந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, கிளீன் ரிப்போர்ட் இருந்தா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பல பேருக்கு நீங்க ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுத்துடக்கூடாது. அதனால ஆடிட் ஒப்பீனியன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கோட்டா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஐ ஹவ் ஸ்டார்டட் லைக் ஒரு இன்ட்ரோடக்ஷன் டு ஆடிட்டிங் தான். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய வேர்ட்ஸை கவர் பண்ணணுங்கிறதா ஃபாஸ்டா போக முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையா பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாதான் எல்லாருக்கும் புரியணும், கரெக்டா புரியணும். ஏதோ நம்மளும் அட்டன் பண்ணணும்னு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஐ ஹவ் கெப்ட் த டெம்பர் வந்து ப்ராப்பரா பொறுமையா எடுத்துட்டு போகுது. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 5 minutes டைம் இருக்கு, நீங்க கேளுங்க. If you have any doubts, you can ask me. Wait a second. I will. You can unmute yourself and you can talk to me. If you have any doubts, you can ask me. Do you have any doubts? சரி, ஓகே. I'll ask you questions like this. If you are interested, நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. வாய்ஸ் அன்மியூட் பண்ணிட்டு, இல்லைன்னா நீங்க எனக்கு chat பண்ணுங்க, anything is fine. So நான் ஒரு 5 questions இருக்கு எனக்கு. Question number 1. இந்த ஸ்பீட் உங்களுக்கு ஓகேவா? Are you able to follow me? Number 1. இது ஓகேவான்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஸ்பீட் இதே மொமெண்டம் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாமா இனிஷியல் ஒரு 10 classes வரைக்கும்? அப்பதான் நமக்கு புரியும். அதுல யாருக்காவது மேம் இல்ல மேம் இன்னும் சீக்கிரம் போங்க அப்படின்னாலும் ஓகே, பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த ஸ்பீட் ஓகேவான்னு சொல்லுங்க. ஓகே, ஸ்பீட் ஓகே. இப்ப நான் சொல்றது இனிஷியல் 1 weekல நிறைய தமிழ் இருக்கும், கொஞ்சம் இங்கிலீஷ் இருக்கும் ஃபர்ஸ்ட் 1 weekல. போக 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 கான்ஸ்டன்டா நானே கான்சியஸான எஃபர்ட்னால நான் என்ன பண்ண போறேன்னா செகண்ட் வீக்ல இருந்து மோர் ஆஃப் இங்கிலீஷ் லெஸ் ஆஃப் தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஏன்னு நான் சொல்லிடுறேன், ஏன்னா ஃபுல் ஆஃப் டெக்னிக்கல் வேர்ட்ஸ். நான் வந்து ஒரு வேர்டை உங்ககிட்ட ஒரு 100 தடவை பேசினாதான் அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்பதான் நீங்க மெயின் எக்ஸாம்ல போய் எழுதும் போது அது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா வரும். அதனால ஃபர்ஸ்ட் 1 or 2 weeks, first 50% of the class is more of Tamil and less of English. Last 2 weeks or last 3 weeks of class எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா more of English. Of course basic தமிழ்ல உங்களுக்கு கான்செப்ட்ஸ் சொல்லிடுவேன், பட் more of explanation வந்து இங்கிலீஷ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. இது ஏன்னா உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா?
இது ஓகேவா உங்களுக்கு? இது நம்பர் 2. ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ஓகே எல்லாருக்கும் இல்லையா? ஸ்பீட் இஸ் ஃபைன். நம்பர் 2 வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மோர் தமிழ் லெஸ் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெயிட்டேஜ் ஜாஸ்தி ஆகும். அது ஒண்ணு. ஓகே, அது அதுக்கு அடுத்தது சாப்டர்ல நம்ம வந்து லைன் பை லைன் ஒவ்வொரு சாப்டரையும் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நம்ம சொல்ற மாதிரி தான் ஆறு ஆறு லைக் எப்படி சொல்றது, நம்ம சொன்ன தெரியுமா 30 நாள்ல ஆடிட் முடிக்கணும். அதை விட்டுட்டு 6 மாசம் நம்ம ஆடிட்டிங் பண்ணோம்னா கஷ்டம் இல்ல. அதே மாதிரி தான் நான் ஒரு லைனா படிச்சு சொல்றதுக்கு எனக்கும் ஆசை. பட் அதுக்குள்ள உங்களுக்கு எக்ஸாமே வந்துடும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா சாப்டர் 1ன்னு நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஆம்பியன்ஸ் செட் பண்ணிட்டு இருக்கோம், என்வாயன்மெண்ட்டை செட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்டான திங்ஸ் எல்லாம் சொல்லிடுவேன். நாளைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சாப்டர் 1 அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணிடுவேன்னா ரிட்டன் நோட்ஸ் நான் உங்களுக்கு கையில எடுத்துட்டு வந்துடுவேன். ஸோ ஜேர்னல்ல நான் என்ன பண்ணுவேன்னா என்டையர் ஃபர்ஸ்ட் சாப்டரோட நோட்ஸை நான் எழுதி வச்சிருப்பேன் கையில. அதை நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சுக்கிட்டே வருவேன். ஃப்ளோ சார்ட்ஸ் எது இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் அப்படியே பைஃபர்கேட் பண்ணி உங்களுக்கு நடத்திடுவேன். நடத்தின உடனே நீங்க என்ன பண்ணணும், இன்னைக்கு சாப்டர் 1 முடியுதுன்னா வீட்டுல உட்காந்து இன்னைக்கு 2 hours கையோட உட்காந்து அந்த 2 hours என்ன நடந்துச்சோ அந்த சாப்டர் 1 கவர் பண்ணீங்க. சாப்டர் 1 லைன் பை லைன் நீங்க படிக்கணும். ஓகே, நான் என்ன பண்ணுவேன் காலையில கிளாஸ்ல அந்த 40 பேஜஸோட கிரக்ஸ கொண்டு வந்து கம்ப்ளீட்டா நான் நடத்துறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 20 பேஜஸ் இன்னைக்கு நான் கம்ப்ளீட் பண்றேன்னா அந்த 20 பேஜஸ் நீங்க அழகா அன்னைக்கு உட்காந்து அண்டர்லைன் பண்ணி படிச்சிடணும். படிச்சுட்டு எந்த டவுட் இருந்தாலும் குரூப்லயோ இல்ல எனக்கு பர்சனலாவோ நீங்க அனுப்பலாம். ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணி மேம் எனக்கு இந்த வேர்ட் புரியலன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன். பட் நான் கிளாஸ்ல உட்காந்து எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அதை நான் செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னா ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடும். நம்மளோட கான்செப்ட் நம்மளால கரெக்டா டெலிவர் பண்ண முடியாது. சோ நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு, இதான் தேர்ட் பாயிண்ட் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன். நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு அந்த நோட்ஸ் நான் எழுதுவேன். அந்த 2 hours நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 20 பேஜஸ்க்கான கிரக்ஸ் மெட்டீரியல் நான் ரெடி பண்றேன்ல, அந்த மெட்டீரியல் அப்படியே உங்களுக்கு வேர்ட் ஃபார்மேட்டா நான் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் கையில. சோ நீங்க என்ன பண்ணணும், அந்த மெட்டீரியலை கையில வச்சுக்கோங்க. ஒன்னு பிடிஎஃப் மாத்தி கொடுத்துட்டோம், இல்ல நான் கிளாஸ் எடுக்கும்போதே கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதா இருந்தாலும் கூட ஓகே தான். அதாவது மெத்தட் இருந்தா ஓகே, இல்ல நீங்க கையில போன் வச்சு போட்டோ எடுத்தாலும் ஓகே. நீங்க அந்த மெட்டீரியலை கையில வச்சுக்கணும். மேம் வந்து இந்த ஃப்ளோ சார்ட் போட்டிருக்காங்க, ஓகே இந்த ஃப்ளோ சார்ட் வச்சிருக்கோம், இந்த பேராகிராஃப படிக்கிறோம், இந்த ஃப்ளோ சார்ட் தான் இதுல சொல்லியிருக்காங்க என்னன்னு படிக்கிறோம். அது வந்து நீங்க பண்ணணும். அது எனக்காக நீங்க கண்டிப்பா பண்ணணும். சோ அன்னைக்கு நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் இது வந்து 3 things. 4th thing நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா உங்களுக்கு டெய்லி 10 questions நான் கொடுப்பேன். அந்த 10 questions தட் இஸ் ஒரு சாப்டர் முடியும் போது ஒரு சாப்டர் முடிச்சதுன்னா 10 questions. அந்த மாதிரி நம்ம கிட்ட எத்தனை சாப்டர் இருக்கோ ஒரு சாப்டர் முடியும் போது 10 to 20 questions கையில கொடுப்பேன். அந்த 10 questions கொஸ்டினை படிச்சு ஆன்சர் பண்ணி, கொஸ்டினை படிச்சு ஆன்சர் பண்ணி அந்த ஒரு 5 times படிங்க. 4 தடவை எழுதி பாருங்க. எழுதி பார்த்து படிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அதை நீங்க படிக்கிறீங்க புரியலன்னா அதை சொல்லி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அது எத்தனை தடவைனாலும் சரி, எவ்வளவு பொறுமையானாலும் நான் சொல்லி கொடுத்துருவேன். பட் அதை படிச்சு எழுதி பார்த்து அதை அப்படியே போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும். நீங்க ப்ரிப்பேர் பண்ண எனக்கு அனுப்பிட்டே இருங்க. அதை அனுப்பும்போது உங்களுக்கு ஓகே நம்ம இதை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் வரும். எக்ஸாம்ல போய் பேனாவை கீழே வச்சா எழுதுறதுக்கு ஸ்பீடு வரணும். வேர்ட்ஸ் அப்படியே இங்க வரைக்கும் இருக்குது, மண்டை வரைக்கும் நீங்க வரமாட்டேங்குன்னு இருக்கக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், வீட்டுல எத்தனை தடவை நீங்க எழுதி பழகுறீங்களோ அப்படிதான் உங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாம்ல எழுதுறதுக்கு. மேம் இது ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் மேம் கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம். இல்ல ஆக்சுவலி ஜாலியா இருக்கிறத விட நமக்கு மெயின் எக்ஸாம் பாஸ் பண்றது நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால டே 1ல இருந்து நம்ம 1 minute கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம இருக்க போது கரெக்டா 2 hours இல்ல 3 hours. அது ஒரு நிமிஷம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணாம நான் உங்ககிட்ட நான் பேசிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க உட்காந்து 2-3 hours படிச்சுக்கணும். ஓகேவா? சோ ஒரு நாள் 3 ஹவர்ஸ்க்கு மேல நம்ம 4-5 hours எடுத்தா சும்மா ஒரு 1/2 hour கதை கூட பேசலாம். நான் கதை பேசி என்ன போதும், உண்மையில நான் கதை பேசணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட நான் ஏதாவது தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன், நான் யூடியூப்ல பேசுறேன். நீங்க அழகா உட்காந்து அது கேளுங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனா காலையில உட்காந்து நம்ம படிக்கிற டைம்ல தேவையில்லாம மோட்டிவேஷன் பேசுறேன் அதெல்லாம் நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா அது நான் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கலாம், நான் அது யூடியூப்ல நான் பண்ணித்தரேன். பட் ஏர்லி மார்னிங் 2 hours சப்ஜெக்ட் பத்தி மட்டும் நம்ம கிளாஸ்ல பேசணும். அதுதான் மேம் நான் எப்படி மேம் படிக்கிறது, என்ன எது உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. அதை தாண்டி இஃப் யூ வாண்ட் டெய்லி மோட்டிவேஷன், மேம் நம்ம இது என்ன பண்ணலாம், என்ன சப்ஜெக்ட்லாம் புரியுது எனக்கு ஓகே மேம், பட் ஆனால் உட்காந்து படிக்க முடியல, எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே? பட் இந்த 2 hours இருக்குல்ல, 120 minutes இருக்குல்ல, அது நமக்கு ரொம்ப ப்ரெஷஸ். அதுல ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 5 minutes கடைசியில இந்த க்ளோசிங் செரமனி மாதிரி டெய்லி, அவ்வளவுதான். அதை தாண்டி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஓகேவா? இதுல உங்களுக்கு எந்த
இஷ்யூஸ் இருந்தாலும் ஃபீட்பேக் இருந்தாலும் உங்களுக்கு வேற ஏதாவது மாத்தணும்னாலும் இல்ல உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்க சைட்ல உங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி நீங்க உடனே எனக்கு என்னோட நம்பருக்கோ இல்ல சுதர்ஷன் நம்பருக்கோ நீங்க அழகா வந்து யூ கேன் சென்ட் அ ஃபீட்பேக். அதை வச்சு உங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஏதாவது வேற ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் டே. எல்லாரும் அழகா சூப்பரா அட்டன் பண்ணீங்க. Now I'll sign off. Thank you so much. If you have anything to talk to me, please WhatsApp or call. I mean, like WhatsApp, that's more than enough. 9677590232. Okay, va? இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க இல்ல மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. I will respond to you. மோஸ்ட்லி மெசேஜ் பண்ணுங்க, கால்ஸ் நிறைய எடுக்க முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி கிளாஸஸ்ல இருக்கிறதுனால மோஸ்ட்லி அது வந்து ஏரோப்ளேன் மோட்ல இருக்கும். ஓகேவா? ஏதாவது வாட்ஸ்அப் ஒரு கால் வாய்ஸ் மெசேஜ் பண்ணீங்கன்னா ஐ டெஃபினெட்லி ரிப்ளை வித்தின் 24 hours. ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு சொல்லி கொடுத்த எல்லா வேர்ட்ஸும் ஒரு ரிவைஸ் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம வந்து சாப்டர் 1ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அட்லீஸ்ட் ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் ஒரு 20 to 25 பேஜஸ் நம்ம நாளைக்கு முடிச்சிடுவோம். ஓகேவா? அதுக்கு பேஸ் வந்து இன்னைக்கு சொல்லி கொடுத்தது இது எல்லாத்தையும் உட்காந்து நீங்க படிச்சு பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய் 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 பாய். தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் அ லாட். பாய்.